This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், நான் ரவிச்சந்திரன். வெல்கம் பேக் டு வெல்த்தி மைண்ட்செட் யூடியூப் சேனல். ஆஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக நம்ம தினமும் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திச்சிட்ருக்குறோம். அதில் என்ன இன்ஸ்பயர் பண்ண ஸ்டோரியெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எதுக்குன்னாக்கா அவங்கள காட்சிப்படுத்தணுன்றதுக்காக இல்லை. இந்த ஸ்டோரியிலிருந்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் நடக்கலாம். இது உங்களோட வாழ்க்கையோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு சூட் ஆச்சுனாக்கா இந்த திட்டத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான். இவர் மிஸ்டர் முருகன். இவர் ஒரு வெல்டர். இவர் துபாயில் மிடில் ஈஸ்டில் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவரை பற்றிய கதை தான். பாலைவனத்தில் பூத்த 2 கோடி ரூபாய் கனவு. இது ஒரு வெல்டரின் கதை. அவர் ஒர்க் பண்ணுற இடம் துபாய்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவருடைய மாத வருமானம் 50,000 ரூபா. இவர் துபாயோட உச்சி வெயிலில் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் பார்த்திங்கன்னா கடினமான ஒரு பாதுகாப்பு ஆடையோட இந்த ஸ்டீல் வெல்டிங் பண்ணுறது, அந்த 45 டிகிரி சென்டிகிரேடு வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் முகத்தில் வைக்கிற வேர்வை கீழே விழுறப்ப அதை துடைக்கக்கூட அவருக்கு நேரம் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இது கேட்ட உடனே என்னுடைய கண்களே கலங்கிடுச்சு. அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க. அவருக்கு 2 குழந்தைங்க. இவருடைய வயது 35. ஸோ 2 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு. அவர் வாங்குகிற 50,000 ரூபா சம்பளத்தை 40,000 ரூபா வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. வீட்டு செலவுக்கும் குழந்தைங்களோட படிப்புக்கும். இது இப்படியே இவர் இதுக்கு முன்னாடி இவங்களுடைய தம்பி தங்கைகளை கரை சேர்க்க வேண்டிய நேரம் இருந்தது. அதை முடிச்சுட்டு இப்போ தான் அவங்களுடைய ஃபேமிலி மேட்டருக்கு அவர் வந்திருக்காரு. மீதி இருக்கிற பணத்தில் 10,000 ரூபாவில் அவர் துபாயில் சாப்பிட்றதுக்கு அவர் தங்கிறதுக்கும் ஒரு 7,000 ரூபா வரைக்கும் செலவாயிடுது. இந்த இதில் அவருடைய எமர்ஜென்சி செலவுகள் உட்பட அதிலேயே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மீதி இருக்கிற 3,000 ரூபா வச்சு அவருடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸான 2 கோடி ரூபாயை அடையணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம கையில் எதுவும் தங்காது. இங்கே துபாயில் ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு அங்கே வீட்டுக்கு போகிறப்பையும் நீ வெறுங்கோயோடு தான் போவே அப்படின்னு கூட இருக்கிறவங்கெல்லாம் பயத்தை காட்டியிருக்காங்க. இவர் இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய வீடியோ பார்த்துருக்காரு. அதில் ஸ்டெப்பப் எஸ்ஐபி பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஸ்டெப்பப் எஸ்ஐபி போடணும் அப்படின்னு அவர் நம்மக்கிட்ட கேட்டார். அவர் அதை முழுமையான புரிதலோடு கேட்கல. ஸ்டெப்பப் எஸ்ஐபின்றதே ஒரு ப்ராடக்ட்டுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அது இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றத நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம். இப்போ அவருடைய லைஃப்பில் திருப்பு முனை எப்படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்தது தான். 50,000 ரூபா சம்பளத்துலேயும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு 3,000 ரூபா தன்னுடைய எதிர்காலத்துக்காக அவர் ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார். 3,000 ரூபா வச்சு எப்படிப்பா பண்ண முடியும்? இதில் இன்னும் 20 வருஷத்துக்குள்ளார 35 வயசு ஆகுது, 55 வயசு வரைக்கும் வேலை பார்க்குறேன்னு வச்சுட்டா கூட நீ எப்படி உன்னால் சேர்க்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ தான் முருகனுக்கு நாம் கொடுத்த திட்டம் ஸ்டெப்பப் எஸ்ஐபி அப்படின்ற ஒரு டூலு. இதில் அவர் முதல் மாதம் முதல் வருஷம் 3,000 ரூபா போட்டார்னா அடுத்த வருஷம் ஒரு 10% 15% ஸ்டெப்பப் எஸ்ஐபி அவர் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் அவருக்கு போனஸ் கிடைக்கிறப்பையோ இல்லை எக்ஸ்கிரேசியா மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்சென்டிவ் கிடைக்கிறப்பையும் அதை லம்சமாக போட சொல்கிற ஐடியாவும் கொடுத்துருக்கோம். ஸோ அவருக்கு ஒரு நிதி திட்டமிடல் ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோம். மாசானா 3,000 ரூபா போடணும், வருஷானா ஒரு 10% ஸ்டெப்பப் பண்ணணும். கிடைக்கிறப்ப அப்பப்போ லம்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தான் அதோடைய மொத்த திட்டத்துடைய ஸ்ட்ராட்டஜி. அவருடைய ஆரம்பம் ஆல்ரெடி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2-3 வருஷமாக அவர் போயிட்டுருக்கு. இப்படி வருஷம் ஸ்டெப்பப் பண்ணுறதுக்கும் அவர் தயாராக இருந்தார். வருஷத்துக்கு 10% ஸ்டெப்பப் விதம் ஏற்றிட்டு இருக்காரு. முதல் வருஷம் 3,000, 2வது வருஷம் 3,300, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 3,630 இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே இருந்தார். நடுவில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இந்த 2வது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தப்போ அப்பையும் அவர் கலங்காமல் தொடர்ச்சியாக தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். இந்த தைரியம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதில்ல. எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். அந்த மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனாக்கா இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியது. அதுதான் நமக்கு அதிகமாக வாங்குகிற டைம்ன்றதே நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. ஸோ அவர் அந்த தைரியமாக அவருடைய கனவை தொடர்ந்ததுனால 20 வருஷம் கழித்து அவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர்
துபாயில் பல கடுமையான கோடை காலங்களையும் வந்து கடந்திருப்பார். அவருடைய தலையும் வந்து நரைச்சிருக்கும். அவர் போட்ட விதை, அந்த சின்னதாக 3000 ரூபான்னு சொல்லி போட்டு ஆரம்பித்த விதை வந்து பார்த்திங்கனாக்கா அமைதியாக அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டெப் அப்புன்ற தண்ணியை அவர் மேற்கொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் வேகமாக வந்து வளரும். அவர் 10வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா 7000 ரூபாய்க்கு மேலே போட ஆரம்பிச்சிருப்பார். அவருடைய 20வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்க்கு மேலே போட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இந்த சம்பளம் உயரும் போது அவருடைய ஸ்டெப் அப்பையும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உயர்த்துறது அவருக்கு வந்து கடினமாகவும் இருக்காது. 20 வருஷம் கழித்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்து திரும்பி வர்றப்ப அவருடைய கணக்கை பார்த்தாருன்னா அவருக்கே கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா நாம் அவருக்கு அல்ட்ரா அக்ரெசிவான ஃபண்டுகளை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம். 5 ஃபிங்கர் ஸ்ட்ராட்டஜின்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அதாவது குவாலிட்டி, வேல்யூ, அப்புறம் growth வித் ரீசனபிள் ரேட்டு, ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு, ஒரு குளோபல் ஃபண்டு. இது அவருக்கு 3000ன்றதுனால 2 கோடின்றது மிகப்பெரிய இலக்குன்றதுனாலையும் 2 ஃபண்டு அக்ரெசிவான ஃபண்டாக வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். எல்லோரும் அவருக்கு ஊருக்கு வர்றப்ப அவரை வந்து ரிட்டையரான ஒரு வெல்டர்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் ரிட்டையரான ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முதலீட்டு கணக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். 3000 ரூபா வந்து போடுறாரு, 10% வந்து ஸ்டெப் அப் பண்ணுறாரு, அப்பப்போ லம்சம்மும் கையில் கிடைக்கிறத போடுறாரு. 20 வருஷம் வந்து அவருடைய முதலீட்டு காலம், அவரோட எதிர்பார்க்குற வருமானம் 15%. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 15லேருந்து ஒரு 18% வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அவர் ஒரு 22லேருந்து 25 லட்சம் வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு கண்டிப்பாக 2 கோடின்றது ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடும். அவருடைய 2 கோடி வந்து எப்படி அடையுன்ற ஸ்ட்ராட்டஜியை அவருக்கு எக்ஸல் சீட்டில் போட்டு நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இது வரைக்கும் அதுபடி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து தோற்றதா சரித்திரமே இல்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று, சீக்கிரமாக தொடங்குங்க. முருகன் வந்து சீக்கிரமாக முழிச்சிக்கிட்டாரு. அதனால் தன்னோட இளமை காலத்திலேயே அதை தொடங்கினதுனால அவருக்கு டைம் வேல்யூ மணின்னு சொல்லுவோம். அவருக்கு பெரிய ரன்வே 20 வருஷம் இருந்தது. அவருடைய சின்னதாக சேமித்தாலும் அவருக்கு லாங்கர் டைம் இருந்தது. எந்த வயசில் நீங்கள் இருக்கீங்கன்றதை உங்களதை வந்து பொருத்தி பார்த்துங்க. சின்னதாக தொடங்குங்க. மிக சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, பின்னாளில் அது பெரிய ஆலமரமாகிறது வந்து உறுதி. ஸ்டெப் அப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுடைய நிதி இலக்கை வேகமாக வந்து நீங்கள் அடைய முடியும். அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம். 4வது வந்து பொறுமையாக இருக்கணும். சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு பயந்து ஓடாமல் அவர் வந்து தொடர்ச்சியாக அவரை வந்து முதலீடு பண்ணி வச்சுருந்ததுனால தான் அவர் வந்து அதை கோடீஸ்வரன் ஆக்கிச்சு. இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து போகிறதுனா ரோடு வந்து ஃப்ளாட்டாக 180 டிகிரிலே இருக்காது. ஏற்ற இறக்கம், வளைவு, அப்புறம் பெண்டு, குழி எல்லாமே தான் இருக்க செய்யும். ஒரு ஊர் பயணமே இப்படி இருக்கிறப்ப உங்களுடைய நிதி பயணன்றது சாதாரணமாக இருக்காது. இதோடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாலைவன வெயிலில் வந்து சிந்தின வேர்வை வந்து வீண் போகலை. ஒரு சாதாரண வெல்டராக போன முருகன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக தான் அவருடைய குடும்பத்தோடு வந்து இணைஞ்சாருன்றது தான் இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முடிவுரை. ஸோ உங்கள் முதலீட்டு திட்டத்தை இம்மீடியட்டாக தொடங்குங்க. இந்த மாதிரி எங்களுக்கும் டெய்லர் மேடான ஒவ்வொருத்தருக்குமான ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. எங்களுடைய ப்ராடக்ட்டுகள் கிட்டத்தட்ட 12 ப்ராடக்ட்டுகள் இருந்திருக்கு. நீங்கள் 100 ரூபாயில் ஆரம்பித்து 10 கோடி ரூபா வரைக்கும் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் எங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எங்களை வந்து தொடர்புக்கு வாங்க. வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதிலிருந்து உங்களுக்கு நிறைய இன்புட்டுகள் வந்து கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.